Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஞ்சமி வழிபாடு எதுக்குன்னு சரஸ்வதி தேவியின் முழு அருளை பெறுவதற்கான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த வசந்த பஞ்சமி திதி வழிபாடு. கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியது சரஸ்வதி தாயார். அப்படிப்பட்ட சரஸ்வதி தாயாருக்கு உரிய தினமாக கருதப்படுவது தான் இந்த வசந்த பஞ்சமி திதி வழிபாடு. இந்த வசந்த பஞ்சமி திதி வழிபாடு செய்யறதுனால பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியின் அருளால் சிறந்த கல்வி அறிவு, நல்ல ஞானம், அதோடு மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்புடனும் வாழ முடியும். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியாக நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலம் பார்த்திங்கன்னா வசந்த காலம் தொடங்குவதற்குரிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது. அந்த வசந்த பஞ்சமி அன்று நம்ம வழிபாடு செய்யறதுனால பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்துமே நீங்கும், வசந்தம் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வசந்த பஞ்சமிக்கு உகந்த தெய்வமாக சரஸ்வதி திகழ்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி தேவியை அந்த நல்ல வழிபாடு செய்யறதுனால நமக்கு கல்வி அறிவு, சிறந்த ஞானம், நல்ல அறிவும் கிடைக்கும். அதோட செல்வ செழிப்புமே உண்டாகும். இந்த வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே சரஸ்வதி தேவியோட படம் இருக்கும். அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரிச்சுட்டு நம்மளோட மஞ்சள் நிற ஆடை அணிஞ்சிட்டு மஞ்சள் நிற பழம், மஞ்சள் நிற இனிப்பு நெய்வேத்தியமாக வச்சு நம்ம படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்களோட புக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் 4 பக்கம் மஞ்சள் வச்சு அதையுமே வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தங்கம் வாங்கினா அக்ஷய திருதிக்கு வாங்கினா எப்படி பன்மடங்கு பெருகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கோ, அதே போல் இந்த வசந்த பஞ்சமி திதி அன்றைக்குமே நம்ம ஒரு குண்டுமணியாவது வாங்கினா பன்மடங்காக நம்மளோட தங்கம் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி தங்கம் வாங்க முடியாதவர்கள் பார்த்திங்கன்னா அருகில் வீட்டுக்கருகில் இருக்கக்கூடிய ஆவாரம் பூவை பறித்து எடுத்துகிட்டு சரஸ்வதி தாய்க்கு செலுத்தி அந்த வழிபாடை செய்யலாம். இந்த ஆவாரம் பூவை வச்சு நம்ம வழிபாடு செய்வது பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கினதுக்கு இணையாக கருதப்படுது. நமக்கு இந்த ஆவாரம் பூவு கிடைக்கல அப்படின்னா கூட நாட்டு மருந்து கிடைக்கிற காய்ந்த ஆவாரம் பூவையாவது வாங்கிட்டு வழிபாடு செய்யலாம். அப்படி எங்கேயுமே நம்மளுக்கு ஆவாரம் பூ கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கல, இல்லை வாடியும் காய்ந்த ஆவாரம் பூவுமே கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் நிற பூக்கள் வாங்கிட்டு சரஸ்வதி தேவிக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு எல்லா செல்வ செழிப்பு, அறிவு, ஞானம், கல்வி சிறந்து விளங்கக்கூடிய அனைத்து அருளையும் சரஸ்வதி தேவி வழங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவிக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி சரஸ்வதி தேவியை அந்த தினத்தில் நம்ம வழிபாடு செய்கிறதுனால அனைத்து விதமான நம்மளோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நல்ல அறிவு, ஞானம், கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு அறிவு எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வழிபாட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே இந்த வழிபாடு செய்யலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.